ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் மயோனீஸ் ரெசிபி. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே பண்ணிடலாம். நம்ம வெளியே கடைகளில் வாங்குகிறப்போ நமக்கு வினிகர், ஆப்பிள் சிடர் வினிகர் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்ப்பாங்க. பட் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எப்பயுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் உங்களோட க்ராசரி லிஸ்ட்லேருந்து இந்த மயோனீஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவையே இருக்காது. நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மயோனீஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்கு மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எக்கு. நம்ம ஏன்னா ராவாக சாப்பிட்றதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர், ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு கார்லிக் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். ஸோ இப்போ இதை மிக்சியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட், ஹை ஸ்பீட் போயிட்டு திருப்பி மீடியம் ஸ்பீட், லோ ஸ்பீட் ஆஃப் பண்ணணும். ஸோ கரெக்டாக நான் உங்களுக்காண்டி கட் பண்ணாமல் நான் மிக்சியில் போடுற அந்த கிளிப்ஸ் அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ ரொம்ப நேரமும் நீங்கள் அரைச்சிடக்கூடாது. இப்போ லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நான் ஒரு 30 ml ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 15 ml ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஒரு 15 ml ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மிக்சியில் அதே மாதிரி லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட், ஹை ஸ்பீட், அப்புறம் திருப்பி மீடியம் ஸ்பீட் லோ ஸ்பீட் போகணும். ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் அரைக்கணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட் மாறிடும். ஆயில் ஊற்ற தான் நமக்கு அந்த திக் கன்சிஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த திக்காக இருக்கிறது ஆயில் ஆட் பண்ணால் தான் நமக்கு வரும். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸ்மெல் இல்லாத ஆயில், எனி வெஜிடபிள் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 எக் பண்ணது எனக்கு இந்த அளவுக்கு மயோனீஸ் கிடச்சிது. ஸோ இதை நான் ஒரு 2 to 3 days வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.